ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை ரவையில் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு. இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உதிரி உதிரியாக நம்ம செய்யலாம். இப்போ நான் எனர்ஜி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை பொருள் வேண்டாலும் எடுத்துக்கோங்க. இது ஒரு டம்ளர் எடுத்து நான் தண்ணியில் போட்டு கழுவி நான் தண்ணியெல்லாம் வடிகட்டி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொடிசாக நறுக்கி. இப்போ இதில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் நம்ம சட்டி வச்சு கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை சேர்த்து உடனே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உரை பேச்சா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்கும் போது இதில் உள்ள தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நம்ம இப்போ மூடி வச்சுக்கணும். நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையான ஹெல்த்தி ஃபுட்லாம் நானே செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம இந்த அளவு வெந்துருச்சு. இப்போ நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ அதை சேர்த்து நம்ம கிண்டி விட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சு உப்பு போட்டுக்கணும். உப்பு கரெக்டான அளவு போட்டுக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மூடி வச்சு கொதி வந்தவுடனே நம்ம கோதுமை ரவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடணும். அதை சேர்த்து இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சீக்கிரம் வெந்துடும். நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா மலர்ந்து வரும். இப்போ நான் மூடி வச்சுக்கிட்டேன். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி விட்டு இதை நம்ம சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு திரும்பி ஒரு சின்ன கப்பில் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு அடக்கிடணும். இப்போ சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுக்கு கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்திடலாம். இதை நம்ம ஒன்றுமே தொட்டுக்க தேவையில்லை. ஊறுகாய் ஒண்டியில் சேர்த்தா போதும். ஊறுகாய் தொட்டுக்கிட்டே சாப்பிட்டுடலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.